ஒருபோதும் இனிமேல் பாஜகவோடு கூட்டணி கிடையவே கிடையாது. என்றுமே அவர்களோடு மறுபடியும் கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்ன அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அதே மேடையிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுகவிற்கும் பிஜேபிக்குமான தேர்தல் கூட்டணியை இன்று அறிவித்திருக்கிறார்கள். மோசமாக தன்னுடைய கட்சியின் தலைவர்களை பேரறிஞர் அண்ணா அடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களையெல்லாம் விமர்சித்து தரக்குறைவாக பேசிய ஒரு தலைவரோடு இன்று மேடையிலே அமர்ந்து கொண்டு கூட்டணியை யாரோ ஒருவர் அறிவிக்க இவர் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலை. யாருடைய தலைமையில் கூட்டணி அமையுதோ அவங்க தான் அந்த கூட்டணியை பற்றி அறிவிப்பார்கள், பேசுவார்கள். இன்னைக்கு பேசக்கூடிய உரிமை கூட அவருக்கு இல்லாத ஒரு நிலையிலே கூட்டணி அறிவிக்கப்படுகிறது. தங்களுடைய தலைவர்களை எல்லாம் இழிவாக பேசிய ஒருவரோடு அந்த மேடையில் அமர்ந்து கொண்டு அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்கிறார். இன்று அவரே அதே தலைவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து விருந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அதனால் இதுக்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் சொல்லித்தரும். நம்ம தொடர்ந்து அவர்கள் கட்சியையும் ஆட்சியையும் அங்கே அடகு வைத்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை அப்பொழுது சொல்லி கொண்டிருந்தோம். இப்போ மறுபடியும் கொண்டு போய் அடகு கடைக்கு போய் அந்த வாசலில் நின்றுட்டுருக்காங்க. அந்த அடகு கடை வாசலில் நிற்கிறவங்க என்ன நிபந்தனை வைக்க முடியும்? தேசிய அளவில் மோடி தலைமையிலையும் சட்டமன்ற அளவில் எடப்பாடி தலைமையிலையும் தேர்தலை சந்திக்க போகிறதா அமைச்சர் சொல்கிறாரு. ஏங்க, யார் தலைமையில் தேர்தலை சந்திக்கிறோமோ அவர் பேசணும் இல்லையா? அந்த மேடையில் அவர் பேசுகிறதுக்கு கூட அனுமதி இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அப்புறம் யாருடைய தலைமையில் உண்மையிலேயே அந்த தேர்தல் நடத்தப்படும் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது.